ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமः. ஸ்ரீமத் அழகிய சிங்கர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்யமங்களம். திருப்பாவை பாசுரம் 13. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று புள்ளும் சிலம்பினக்கான் போதரி கண்ணினாய் குள்ளக் குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். 13வது பாசுரத்தை அனுபவிக்க போறோம். இதுல ஒரு விசேஷம் இருக்கு, ஒரு கோயின்சிடன்ஸ் கூட சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம். அதாவது இன்னைக்கு 29ஆம் நாள் டிசம்பர் மாதம் 2023வது வருஷம், 29th டிசம்பர் 2023. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. இந்த பாசுரத்துலயும் வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு. இது ரொம்ப ஒரு கோயின்சிடன்ஸ் தான். இதுவும் ரொம்ப அகஸ்மாத்தா ஒரு அமைஞ்ச ஒரு நிகழ்ச்சி தான். இதுவும் நமக்கு சந்தோஷமா இருக்கு அனுபவிக்கிறதுக்கு. அதாவது இந்த பாசுரத்துல ஒரு நல்ல சிறந்த வான சாஸ்திரத்தை ஆண்டாள் நாச்சியார் இதுல நமக்கு காமிக்கிறான். ஒரு 4 வார்த்தை தான், வெள்ளி எழுந்து வியாழ முழங்கிற்று. இந்த 4 வார்த்தையை வச்சுட்டு ஆண்டாள் வானத்துல நடக்கக்கூடிய சில அதிசய நிகழ்வுகளை, அந்த ஒரு அபூர்வமான நிகழ்ச்சிகளெல்லாம் இந்த 4 வார்த்தையில கொண்டு வந்திருக்கா. ஆண்டாள் திருப்பாவை பாடுறச்சே ஆண்டாளுக்கு 5 வயசு தான். ஒரு 5 வயசு பெண் குழந்தை எப்படி இந்த அளவுக்கு இந்த வானவியல் சாஸ்திரம்லாம் தெரிஞ்சிருக்கனாக்கா ஆண்டாள் தெய்வ குழந்தை. தாயாரே பூமாதேவி தாயாரே தான் ஆண்டாளை அவதாரம் பண்ணியிருக்கா இல்லையா. அதனாலதான் இந்த ஒரு மென்மையோட ஆண்டாளால பாட முடிஞ்சது. சரி, இப்போ இந்த பாசுரத்தினோட பொருளை முதல்ல இருந்து நம்ம அனுபவிக்கலாம். அதாவது இப்படி ஒரு தோழியா எழுப்பின்னு வரா. நம்ம பார்த்துட்டே வரோம். இந்த இப்போ 13வது பாசுரத்துல ஒரு தோழி எழுப்ப போறா. இன்னும் 2 பாசுரம் இருக்கு. இன்னும் 2 தோழி எழுப்பி முடிச்சாச்சுனாக்கா மொத்த தோழிகளோட அந்த கேங் அந்த இதெல்லாம் பூர்த்தி ஆயிடும். அதுக்கப்புறம் நேரம் நந்தபவனத்துக்கு தான் போறாவா, நந்தகோபனை தான் பார்க்க போறா. அதனால இப்ப ஒரு டைப்பான தோழியை அவ எழுப்பிட்டே வரா. இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த பாசுரத்துல அவ எந்த மாதிரி தோழி எழுப்ப போறான்னா, இந்த தோழிக்கு கண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்குமா. அப்படியே இவ கண்ணோட அழகை பார்த்தா அந்த கிருஷ்ணரே மயங்கிடுவாராம். அப்படியே இவ மேல ஒரு அதீத பாசம் இந்த இவளோட கண்ணழகு கோசமே கிருஷ்ணன் இவன் மேல வச்சுட்டு இருக்கான். இது என்ன வம்பா போச்சு. சாதாரணமா எல்லாரும் கிருஷ்ணரோட அழகை பார்த்து, அவனோட நடை அழகு, அவன் சிரிப்பு அழகு, அவன் மாயத்தனத்தெல்லாம் பார்த்து நம்ம தான் கிருஷ்ணரோட அழகுல அப்படியே மயங்கி போயிடுவோம். ஆனா அந்த கிருஷ்ணரே ஒத்தியோட கண்ணழகுல மயங்குறானாக்க இது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். அது அப்பேற்பட்ட கண்ணழகு கொண்ட பொண்ணு என்ன பண்றாளாம், அவ அப்படியே கிருஷ்ணனே நினைச்சுட்டு இருக்கான். கிருஷ்ணரே நினைச்சுட்டே இருக்கிறதுனால கூட அவ கண்ணு அப்படியே கண்ணுக்குள்ளேயும் கண்ணுல அப்படியே கிருஷ்ணரே நிக்கிறாரு. எப்பவுமே அவளுக்கு எதை பார்த்தாலும் அவளுக்கு கிருஷ்ணரா தெரியறதுனால அவ கண்ணுக்குள்ளேயே கிருஷ்ணன் இருக்கிறதுனாலையும் கண்ணு நன்னா அவளுக்கு அவ்வளவு அழகா ஆயிட்டு வருது அவளுக்கு. இந்த பெண் என்ன பண்றா, தூங்குறாளாம். தூங்குறச்சே கூட அந்த கிருஷ்ண அனுபவமே அவளுக்கு இருக்கிறதுனால என்ன நினைக்கிறா, ஆஹா இந்த கிருஷ்ணன் தான் நம்ம மேல இவ்வளவு ஆசை வச்சிருக்கானே, ஏன் என்னை இங்க பார்க்க கூடாதா, அந்த கிருஷ்ணன் இங்க வரக்கூடாதா, என் வீட்டுக்கு என்னோட இங்க கொஞ்சம் உட்காரக்கூடாதா, கிருஷ்ணன் என்னை பார்க்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏங்குறாளாம். இது நம்ம நினைப்போம் சாதாரணமா, இப்படி கூட யாராவது நினைப்பா, பெருமாள் போய் ஒருத்தரை அப்படி பெருமாளை கூப்பிட்டு தன் பக்கத்துல உட்காரணும்னு இந்த மாதிரி இல்லாம நினைப்பா அப்படின்னு நமக்கு தோணும். இது ஒரு அன்பு மிகுதினால அந்த பெண் அப்படி நினைக்கிறா. இது என்னன்னாக்கா ஒரு சிறந்த பாகவத லட்சணம். எப்படின்னாக்கா நல்ல ஞானம், நம்ம ஆச்சாரியர்களுக்கெல்லாம் நல்ல ஞானம் வாழ்க்கலாம். அவள்லாம் கூட என்ன சொல்லுவா, இந்த உலகன்றது ஒன்றும் பெருசு இல்லை, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எதுவுமே பெருசு கிடையாது, எல்லாமே அந்த பெருமாள் தான். அதனால பெருமாளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எப்போ அந்த பெருமாளை நேர்ல பார்க்க போறோம் அப்படின்னு தான் அந்த ஆச்சாரியர்கள்லாம் கூட சிறந்த ஞானம் உள்ளவாளும் கூட நினைப்பா. அவ அந்த மாதிரி நினைக்கிறது பகவத லட்சணம். அதே மாதிரி இந்த பெண்ணும் நினைக்கிறது ஒரு சிறந்த பாகவத லட்சணம்னு நம்ம எடுத்துக்கணும். மற்றபடி இது நம்ம வேற கண்ணோட்டத்துல நம்ம பார்க்க கூடாது. இந்த பெண் என்ன பண்றா, இவ தூங்கிட்டு இருக்கா. இவளை எழுப்பணுன்றதுக்கோசரம் வெளியில இருக்கிற பெண்கள்லாம் சொல்றாளாம், பெண்ணே நீ அழகு கண்வளம் படைத்தவளே, நீ கொஞ்சம் சீக்கிரம் எழுந்து வரியாமா நீ, ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் விடியற மாதிரி நல்லாவே விடிஞ்சொடுத்து, இன்னும் கொஞ்சம் ரொம்ப விடியல் ஜாஸ்தி போச்சுன்னா அப்புறம் நமக்கு கஷ்டமாயிடும், சீக்கிரம் நீ எழுந்து வா. நாங்கள்லாம் இங்க வெளியில நின்று எவ்வளோ அந்த பகவான் நாமாவளி சொல்லி நாங்கள்லாம் பாடிட்டு இருக்கோம், உனக்கு இது கூட இன்னும் காதுல விழல. எந்த கிருஷ்ணனை பத்தி நாங்க பாடுறோம் தெரியுமா, இந்த பகாசுரன் ஒரு அசுரன், பீமன் கொண்ட பகாசுரன் அது வேற,
இப்ப கிருஷ்ணன் கையால கொல்லப்பட்ட ஒரு அரக்கன், அவனுக்கும் பக்காசுரன்னு பேரு. இவன் வந்து கம்சனால அனுப்பப்பட்ட ஒரு அசுரன். இவன் வந்து என்ன பண்றான், தன்னோட அசுர ரூபத்துல வராம ஒரு பெரிய பூதாகரமான ஒரு கொக்கோட வடிவத்தை எடுத்துன்னு வரான். கொக்கு வடிவத்தை எடுத்துன்னு வந்து கிருஷ்ணரும் அவனோட அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் விளையாடுற சமயத்துல என்ன பண்றான், கொஞ்சம் கொஞ்சமா வாயை நல்லா அகலமா திறந்து வச்சுருக்கான். தன்னோட 2 அலகுகளை திறந்து வச்சுருக்கான். பசங்க வந்து பாக்கறச்சே தெரியல, வாயா இடமான்னு தெரியல. அதுங்க பாட்டு ஏதோ சாதாரண உள்ளுக்குள்ள இவ்வளவு திறந்த வெளியின்னு இருக்கிற மாதிரி அப்படியே ஒன்னொன்னா உள்ளுக்குள்ள போயிடுது. கடைசியில அவளை காப்பாத்துறதுக்கோசரம் கிருஷ்ணரும் உள்ளுக்குள்ள போயிட்டு அப்புறம் அந்த வாயை கிழிச்சுட்டு பெருமாள் என்ன பண்ற, அந்த அலகை, அந்த கொக்கோட அலகை நல்லா அப்படியே கிழிச்சுற, அப்படியே விரிச்சு இந்த அலகை 2த்தையும் அப்படியே கிழிச்சுடுறவர். அதனாலதான் புள்ளின் வாய் கீண்டானை அப்படிங்கிறான். இந்த இந்த புல்லுங்கிற இந்த பறவை, இந்த பக்காசுரன்ற பறவையோட அந்த வாயை கிழிச்சானே கண்ணன், அவனை தான் நாங்க பாடிட்டு இருக்கோம். அது மட்டுமா, பொல்லா அரக்கனாச்சு அந்த ராவணன், ராமாவதாரத்துல அந்த பொல்லா அரக்கனை விட பெருமாள் அவன் தலையை கிள்ளி போட்டாரே அப்படிங்கிற, கிள்ளி போட்டானா அவனை கொண்டான்றது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறான் ஆண்டாள் அப்படின்றா. அது என்ன பொல்லா அரக்கன், அரக்கன்னாலே எப்பவுமே கெட்டவன் தான், பொல்லாதவன் தான் எல்லா அரக்கனுமே. இந்த இடத்துல ஆண்டாள் ஏன் பொல்லா அரக்கன்றா, ஏன்னா அதே சமயத்துல அவன் கூடவே இருக்கிற அவனோட தம்பி விபீஷணன் அரக்கனா இருந்தா கூட அவன் நல்ல குணம் படைத்தவன், பெருமாள் கிட்ட ராமர் கிட்ட சரணாகதி பண்ணவன். அதனால அவர் அந்த விபீஷணன் நல்லவர், நல்ல அரக்கன். அந்த டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இவனை ராவணனை சொல்றச்சு அவன் எவ்வளோ கெட்டவன்னா அவன் பொல்லா அரக்கன் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்றான். அதனால அந்த புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை, இப்படிப்பட்டவனோட பெருமையெல்லாம் நாங்க வந்து பாடிட்டு இருக்கோம். இதை கேட்டுமா நீ இன்னும் படுத்துட்டு இருக்க, சீக்கிரம் எழுதுற அப்படிங்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த புள்ளின் வாய், இந்த பக்காசுரன்ற அந்த கொக்கோட வாயை பெருமாள் கிழிச்சார் இல்லையா, அந்த இடமும் இன்னைக்கும் இருக்கு. அந்த இடத்தோட பேர் வந்து கடிரவன்னு பேரு. இந்த கதிரவனம் அப்படின்றது 12 வனங்களும் இருக்கு, 12 உபவனங்களும் இருக்கு அந்த பிருந்தாவனத்தை சுத்தி. அதுல ஒரு வனம் வந்து கதிரவன்னு இந்த வனத்தோட பேர். அங்க போய் பார்த்தா இன்னைக்கும் அந்த கிருஷ்ணர் அந்த இடத்துலதான் இந்த பக்காசுரன்ற கொக்கை வந்து கொன்ன இடம் அது. இப்ப பார்த்தாக்கா அந்த ராதாகிருஷ்ணன் கோயில் ஒண்ணு இருக்கு, ஒரு சின்ன குளம் மாதிரி புஷ்கரணி மாதிரி இருக்கு, அதையும் நம்ம நல்லா பார்த்து சேவிக்கலாம். சரி, இப்ப இதெல்லாம் முடிஞ்சுட்டா இப்ப தோழிகள் சொல்றா சீக்கிரம் எழுந்துருமா, ஏற்கனவே நல்லா அப்படியே கொஞ்சம் விடிய ஆரம்பிச்சுட்டு, அப்புறம் இந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி, எல்லாம் ஏற்கனவே இந்த கீர்த்தியெல்லாம் பெருமாளோட புகழெல்லாம் பாடிட்டு சில பேர்லாம் நல்லாவே கிளம்பி போயாச்சு, நம்ம இன்னும் பல பேர் தான் உனக்கோசரம் நாங்கள் இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் எழுந்துக்கோ, சீக்கிரம் வானத்தை பார்த்தாலே உனக்கு தெரியலையா அப்படிங்கிறா. இன்னைக்கு ஒரு அதிசயமா வேற எவ்வளோ நல்லா நடந்திருக்குன்றா. இதை தான் ஆண்டாள் 4 வார்த்தையில சொல்றா, வெள்ளி எழுந்து வியாழன் முழங்கிட்டுன்றா. அதாவது சாதாரணமா நம்ம என்ன நினைப்போம், வியாழக்கிழமை போச்சுன்னா அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை தானே, வியாழக்கிழமை ராத்திரி முடிஞ்சுட்டா மறுநாள் காத்தாலே வெள்ளிக்கிழமை தானே வந்துட்டுன்னு தானே அர்த்தம் அப்படின்னு. அது ஒரு பக்கம் நம்ம ஒரு லேமன் டேர்ம்ஸ்ல நம்ம அப்படி எடுத்துட்டா கூட, இதனோட விசேஷ அர்த்தம் என்னன்னாக்கா இதுல ஒரு முக்கியமான ஒரு வானியல் சாஸ்திரம் இது அடங்கியிருக்கு. அதாவது ஆண்டாள் நோன்பு நோத்த சமயம் வந்து மார்கழி மாசம் நல்ல முழு சந்திரன் இருக்கிற அந்த பௌர்ணமி நாளை தான் தேர்ந்தெடுத்தா முதல் நாளாக. இந்த மார்கழி மாசம் முழுவதும் என்ன ஆகும்னாக்க, கிழக்கே சூரியன் உதிக்கிற சமயத்துல விருச்சிக ராசியில சுக்கிரனோட கிரகம் வந்து எழும். அதே சமயம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா பார்த்தா கிழக்கு நேர் இருக்கிறது மேற்கு. அதே சமயம் மேற்கு சமயத்துல மேற்கு திசையில என்ன ஆகும்னாக்க, இங்க வந்து விருச்சிக ராசியில சுக்கிரன் வந்து எழறார். இந்த சைட்ல பார்த்தா மேற்கு சைட்ல வந்து ரிஷப ராசியில வந்து வியாழ கிரகம் வந்து அப்படியே மறைஞ்சிடும். அதாவது ஒரே சமயத்துல பூமியில வந்து ஒரு பக்கம் வந்து நல்ல வெளிச்சம் இருக்கும், இன்னொரு சமயம் இந்த நம்ம இந்தியாவில நல்ல டே டைம்னா அமெரிக்கால நைட் டைமா இருக்கும். பூமி இப்படியே சுத்தரிச்சு சூரியனோட ஒளிப்பட்டா அது வந்து டே டைமா பகல் பொழுதா இருக்கு, சூரியனோட வெளிச்சம் படாத பாக்கி பகுதிக்கு வந்து இருட்டு சமயமா இருக்கும். அதனால ஒரு சமயம் சூரியன் எழும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு சுக்கிரனோட அந்த கிரகத்தோட பார்வை பூமியில படுறது. இருட்டு சமயத்துல உலகத்தோட இன்னொரு பகுதியில வந்து வியாழனோட பார்வைப்படுறது. ஆக மொத்தம் தேவகுரு அசுரகுரு, இந்த சுக்கிரன் இந்த வியாழன், தேவகுருனா வியாழன், அசுரகுருனா சுக்கிரன், இவா 2 பேரோட பார்வையுமே ஒரே சமயத்துல பூமியில மாத்தி மாத்தி பகலும் இரவுமா மாத்தி மாத்தி வந்துட்டே இருக்கு. இவா 2 பேரோட இந்த 2 கிரகத்தோட பார்வையும் வர பூமியில நல்லா பொழியறது. அதே மாதிரி சந்திரனோட இதுவும் சேர்ந்திருக்கு. இந்த 3மே ராஜகிரகம், குரு சுக்கிரன் சந்திரன் 3மே ராஜகிரகங்கள். இவாளோட சேர்ந்து எப்பவுமே இந்த நவகிரகத்துக்கு அதிபதி வந்து சூரியன், இவாளோட சேர்ந்து சூரியனும் சேர்ந்து 4 பேருமா சேர்ந்து ஒருவருக்கொருவர் அடுத்தடுத்த ராசியில போய் சஞ்சரிப்பாளாம். இந்த மாதிரியான ஒரு அபூர்வ நிகழ்வுனாக்க இது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே நடக்கும்.
இல்லைன்னா 100 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இது வந்து இந்த மாதிரி ஒரு அதிசய ஒரு அமைப்பு செட்டப் வந்து இந்த மாதிரி 100 வருஷத்துக்கு கூட ஒரு தடவை நடக்கலாம். இது வந்து ஆண்டாள் வந்து தம் பாசுரத்துல இந்த 4 வார்த்தையில வெள்ளி எழுந்து வியாழம் ஒழுங்கிட்டுன்றதுல ரொம்ப அழகா நமக்கு காமிச்சு கொடுத்துருக்காங்க. நான் இந்த இன்ட்ரடக்ஷன் திருப்பாவையிலே சொன்னேன், இதுல இல்லாத விஷயமே கிடையாது. வானியல் சாஸ்திரமோ, தத்துவமோ, வேதமோ, ஞானமோ எல்லாமே வேதாந்தம் எல்லாமே இதுல அடங்கி இருக்குது. அந்த ஒரு பாசுரத்திலையும் ஆண்டாள் ஒரு இதை நமக்கு வெளிக்கொண்டு வந்து காமிக்கிறார். ஆக இவாள்லாம் சொல்றா, இந்த மாதிரி ஒரு அதிசயமான இதெல்லாம் நிகழ்வுலாம் நடந்திருக்கு. நமக்கு இன்னும் விடிய விடிய வந்து என்ன ஆகும், சூரியன் நல்லா மேலே எழுந்து வர வர வெப்பம் ஜாஸ்தியாயிடும், உஷ்ணம் ஜாஸ்தியாயிடும். நம்ம விடிய காத்தாலே சில கிரமமெல்லாம் நம்ம முடிச்சுன்னு வரணும். நம்ம போய் பூஜைக்கு ஏற்றபடி நம்ம வரத காலத்துல நம்ம சீக்கிரமே போய் அந்த யமுனையில குளிச்சுட்டு வரணும். நம்ம அதனால நீ சீக்கிரம் வந்தாதான் போக முடியும் நமக்கு. அதனால இதை நல்லா நம்ம உபயோகிச்சு கூட சீக்கிரம் எழுந்துவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இதுல இருக்கக்கூடிய உட்பொருள் என்னன்றதும் நம்ம இப்ப பார்க்கணும். அதாவது நமக்கு வேலையும் பொழுதும் ஒரு நல்ல காலம் கணிஞ்சு இருக்கு. நம்ம இப்ப மனித பிறவி எடுத்ததே நம்மளோட ஜீவாத்மா பண்ண ஒரு நல்ல ஒரு பலனாலதான் நமக்கு இந்த மனித ஜென்மமே கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கச்சு அதைதான் நல்ல காலம் பொழுதுன்றான் இப்படி அமைஞ்சிருக்கு. அதை தவிர இந்த பகவான் யாரு, அவனை எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்படி துதிக்கணும், என்னெல்லாம் பண்ணணும், அவனோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்ன்றத வந்து நமக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆச்சாரியர்களும் நமக்கு நல்லா அமைஞ்சிருக்கா. அப்படி இருக்கச்சு இந்த காலத்தை நம்ம வீணாக்க கூடாது. அதனால நம்ம எல்லா ஜீவாத்மாக்களுக்குமே விடக்கூடிய ஒரு அரைக்கூவலா தான் இதை சொல்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த பாட்டுல இது மாதிரி உட்பொருள் இது மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி மேலோட்டமா நம்ம வந்து புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த பாசுரத்தை நல்ல விதத்துல அனுபவிச்சிருக்கோம். ஆக இதுல நம்ம அனுபவிச்ச அந்த திருநாமங்கள், அப்புறம் அந்த இடத்தோட பேரும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். கதிரவனம்ன்ற அந்த இடம், இதுவும் வந்து நந்தகாவிலேருந்து இது வந்து 14 மைல்ஸ், உங்களுக்கு 14 மைல் கிட்டத்தட்ட இந்த இடமும் அமைஞ்சிருக்கு. பிராப்தம் இருக்கவா போய் சேவிச்சுட்டு வாங்க. நம்ம எல்லோரும் அந்த கிருஷ்ண பரமாத்மன் அனுகிரகத்தை வேண்டி நாமும் இந்த ஸ்ரவண யாகத்தை மேற்கொண்டு தொடருவோம்.